எல்லாருக்கும் நமஸ்காரம். மார்கழி மகா உற்சவத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் எல்லா பகவானையும் நம்ம அகத்திற்கு வரவழைக்க போகிறோம். அதனால் இந்த வருஷ தீமோட தலைப்பு வந்து இறை அகம். யார் யாரை அழைக்க போகிறோன்றத கச்சேரி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. முதல்ல யாரை அழைக்கலாம்? யானை முகத்தனாகிய அவருக்கு சுழியை போட்டு இந்த கச்சேரியை ஆரம்பித்தா விக்னம் இல்லாத இருக்கும்னு நம்புகிறேன். வரண முகனே வாமரை முதற் கரண பொருளேவா, வரண முகனே வாமரை முதற் கரண பொருளேவா, கனிவுடன் 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 வரண முகனேவா. நாரணன் சோதரி சங்கரி செல்வா, 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 ஓங்கார ஸ்வரூப நாரணன் சோதரி சங்கரி செல்வா, ஓங்கார ஸ்வரூப துணை புரிவரத, ஓங்கார ஸ்வரூப துணை புரிவரத, ஓங்கார ஸ்வரூப துணை புரிவரத, முகனே வாமரை முதற் கரண பொருளேவா, கனிவுடன் வரண முகனேவா, கதிரொளி வீசு நின் பாத சேவையால், கதிரொளி வீசு நின் பாத சேவையால், ஹிருதயாம்புஜம் மலர பக்தியுடன் நான், கதிரொளி வீசு நின் பாத சேவையால், ஹிருதயாம்புஜம் மலர பக்தியுடன் நான், கனிரசம் அன கவிநயம் போங்க, கனிரசம் அன கவிநயம் போங்க, கனிரசம் கவிநயம் பொங்க,
இறைவனை அகத்தில் வருவிக்கிறதுக்குன்னு அகத்துக்கு முதல்ல கூப்பிடுறோம் அப்படிங்கிறது தான் உங்கள் தீம் அப்படின்னு கேட்டுண்டாக்கா, சரி வந்துட்டான்னாக்கா அவன் அங்கேயே இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த பக்தி உண்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இருப்பார். ஆல்சோ பக்தியை வந்து நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? நம்மளுடைய ஆன்மா வந்து அவரோட ஒன்றி போனால் கண்டிப்பாக வந்து அந்த பக்தி வந்து அவரை தொட தான் செய்யும். ஈஸியாக அவரை கவரணுன்னு பூவால் கவரிட முடியும். பூ சாத்தினேல்னா தே வில் கெட் சர்டன்லி என்ட்ரான்ஸ்ட். அதே மாதிரி இன்னொரு சுலபமான வழி, நமக்கு தெரிஞ்ச சங்கீதத்தால் ஒரு அர்ச்சனை செஞ்சோன்னு கண்டிப்பாக எந்த பகவானை கூட்டாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் நிற்பர்.
அகம் இந்த வார்த்தை வந்து வீடு, அதாவது ஹவுஸ், இடம், பிளேஸ், உள்ளிடம், இன்சைட், பூமி, எர்த், அன்பு, லவ், அகங்காரம், ஈகோ, மனம், மைண்ட் என்று பல அர்த்தங்கள் கொண்டுள்ள ஒரு வார்த்தை. ஆக ஒவ்வொரு இறைக்கும் ஒவ்வொரு மீனிங்கில், அதாவது அகங்கிற அந்த சொல்லுக்கு உரிய பொருளில் பொருத்தி இந்த கச்சேரியை தொடர போகிறோம். அகம்னா வீடுன்னு பொருள். அந்த வீட்டுக்கு விநாயகர் இப்போ வந்திருக்கார். அடுத்தது யாரை கூப்பிடலாம்? வித்அவுட் டவுட் அவர் தம்பி முருகனை அழைப்போம். கவவ கந்தவ முருகவ வேலவ பழனிமலை முறையோ முருகவ கந்தவ சண்முகவ வேலவ பழனிமலை முறையோ முருகவ கந்தவ சண்முகவ வேலவ பழனிமலை முறையோ முருகவ முருக முருக வேலவ பழனிமலை உடைய முருக சண்முக வேலவ பழனிமலை உடைய முருக பழனிமலை உடையோ முருக தேவாதி தேவன் மகனே தேவாதி தேவன் மகனே பரதேவி வடியில் அமரும் குகனே தேவாதி தேவன் மகனே பரதேவி வடியில் அமரும் தேவன் மகனே பரதேவி வடியில் அமரும் குகனே வள்ளி தெய்வயானை மணவா சரவணபவ பரமதயாள வள்ளி தெய்வயானை மணவாளவ சரவணபவ பரமதயாள முருகவ என்னை காவ வேலவா பழனிமலை அருளொளி தரும் அப்பனே அண்ணலே
தருவன் தருவே குலகுருவே வா ஸ்ரீ பத்மநாப மருகா முருகா ஸ்ரீ பத்மநாப மருகா ஸ்ரீ பத்மநாப மருகா ராமதாசன் பணியும் முத்தைய ஸ்ரீ பத்மநாப மருகா ராமதாசன் பணியும் முத்தைய பழனி மலை உறையும் முருக பழனி மலை உறையும் முருக கமபதனி பழனி மலை உறையும் முருக நிசரி சனித பதனி பழனி மலை உறையும் முருக த நி 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 ச ச ரி ச நி ச ரி ச நி க ரி ச நி ர ச ரி க ப ம க ம பதனி பழனி மலை உறையும் முருக ப பத ப ம பத ப ம பத ம ப ம நி த நி பத ம த ம த ம ர ப ம த ப ம த ப ம ப ம ப ம ப ச ப ம ப ம க க ப ம க க ரி ச நி ச க க ரி ரி க ம த ம ச த ப த ம ர நி ர நி ப த நி ம ப த நி க க ம ம ர ர நி ர ம த நி ச த ரி ச ரி ச ரி ச ரி ச ரி ச ரி ச ரி ரி ச ரி ரி ச ரி க ரி க ச ரி நி நி ச ரி ப ம க ரி ச ரி ச ரி ச ரி ச க ரி க ரி ச ரி க ரி ச ரி ச ரி த ப த நி த நி ப த நி பழனி மலை உறையும் முருக தனி பரணி பழனி மலை உறையும் முருக பத ம பத ம பத நி ரி ச நி த பத நி நி த பத நி பழனி மலை உறையும் முருக ச ச ச க ரி ச ரி க ம பத நி ம பத நி ச ச ம க ரி ச நி ரி ச நி ரி ச நி த பத நி ச நி த நி பத நி பழனி மலை உறையும் முருக
ri sa ga ri sa ri ga ga ri sa ni ri sa ni da pa da ni sa da ga ni pa da ga ni ga ri sa ni da pa da ni ga ri sa ni ga ri sa ni da ri sa ni da ri sa ni da pa da ni sa ni da ni pa da ni da ma pa da ni da pa da ni sa ni ga ma pa da ma da ni da pa da ni sa ni ga ri sa ni da ga ri sa ni da ri sa ni da pa ri sa ni da pa sa ni da pa ma da ni pa da ni ga ri sa ni da pa da ni ri sa ni da pa sa ni da pa ma ga ma pa da ni ga ri sa ni da ri sa ni da pa da ni pa da ni pa da ni pa ni kanda மகான்களால் கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு அம்சம்னா அது இறைவன். அதை வந்து சுலபமாக இசை மூலமாக கூப்பிட முடியும், அவர் அகத்துக்கு வர வைக்க முடியும், இருக்க வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இசை அறியாத பாமர பக்தர்கள் இறைவனை எப்படி அழைப்பது, எப்படி இருக்க வைப்பது? நமக்கு சங்கீதம் தெரிகிறதோ இல்லையோ, ஒரு முயற்சி எடுத்து அந்த ஸ்லோகத்தை நாம் வந்து நமக்கு தெரிஞ்ச சங்கீதத்தில் தெரிஞ்ச ராகத்தில் எவ்வளவு எளிமையாக அதை கொடுக்க முடியுமோ அப்படி நம்ம செஞ்சோன்னு ஐ திங்க் அந்த ஒரு ஈர்ப்பு கடவுளுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்கும்னு நினைக்கிறேன். வேண்டுதல் வந்து சங்கீதம் மூலமானு சொன்னேன். நமக்கு தெரிஞ்ச சங்கீதம் இல்லை வெறும ஒரு பவுளி ராகத்தை எடுத்துன்னு அதில் க ப த ப க ப க ரி க க ப ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம் பிறை போல் ஏற்றனை. இது கண்டிப்பாக எல்லாராலையும் பாட முடியுமா இல்லையா? இல்லையா? பாடி பார்க்கலாமா? சொல்லுங்க பாப்போம். ஐந்து கரத்தனை எவ்வளோ சுத்தமாக இருக்கு. கண்டிப்பாக பெருமாள் வரார் இன்னைக்கு. அகம் உள்ளிடங்கிற பொருளில் பார்க்கலாம். போ அந்த உள்ளிடத்திற்கு ஏற்றவர் யார்? தியாகராஜ சுவாமிகள் தன் அகத்தே உள்ளிடத்து வைத்து பூஜித்தாரே, சாட்சாத் அந்த ராமபிரான் தான். ஹே ராமச்சந்திர Chandra, Chari Gaga.
சுகுண சந்திர பச்சவில் துணிகன பச்சவில் துணிகன பாலித சுரேந்திர எச்சரிக ஹே ராமச்சந்திர எச்சரிக ஹே சுகுண சந்திர నిన్ను చూడవచ్చు భగిని కరంబు చిలుక నిన్ను చూడవచ్చు భగిని కరంబు చిలుక నిన్ను చూడవచ్చు భగిని కరంబు చిలుక నిన్ను భగిని కరంబు చిలుక మనసు రంజిల్ల నీ మహిమలనోబలుక నిన్ను చూడవచ్చు భగిని కరంబు చిలుక మనసు రంజిల్ల నీ మహిమను బలుగ మిను వాసులెల్ల విరులను చాల జిలుక మిను వాసులెల్ల జిరులను చాల జిలుక మిను వాసులెల్ల విరులను చాల జిలుక మిను వాసులెల్ల విరులను చాల జిలుక గణ త్యాగరాజు గణ త్యాగరాజు కనో గణ త్యాగరాజు కనో గణ త్యాగరాజు కను గణ త్యాగరాజు కను గణ మధుగులుగ గణ త్యాగరాజు కను గణ మధుజిలుగ గణ త్యాగరాజు కను గణ మధుగులుగ చరిక గరా హే రామచంద్ర இப்போ என்னுடைய ஜேர்னியை எடுத்துட்டீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாடின கச்சேரியோ இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி பாடின கச்சேரி இப்போ பாடுற கச்சேரி நீங்கள் 3 எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி பாடினத்தில் ஒரு தோடி ராகமோ ஒரு கல்யாணியோ பாடினா எல்லா சங்கதியும் இருக்கும். அதாவது இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கான்சர்ட் மாதிரி எல்லா சங்கதியும் கொண்டு வந்துடணுன்னு ஒரு ஆர்வமாக அந்த கேப்பே விடாத இந்த பாஸ் இல்லாத கட 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 கடன்னு எல்லாத்தையும் பாடிடுவோம் ஒப்பிச்சா மாதிரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு அளவுக்கு அந்த பேஸ் வந்து குவாய்ட்டாச்சு. பட் திருப்பி அதே தான் பாடிட்டு இருந்தேன். ஐ மீன் இந்த சென்ஸ் ஒரு ராகம் எடுத்துட்டா அது இந்த ராகத்துக்கு அந்த எல்லா ஸ்வரூபம் என்னென்ன கொண்டு வர முடியுமோ எதை நம்ம கேட்டிருக்கோமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கொண்டு வந்துருப்போம். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அதை விட்டாலும் பரவாயில்ல, சில சங்கதிகளை அந்த ராகத்துக்கு ஒரு மெச்சூர் எக்ஸ்ப்ரெஷன் வேணும். அந்த கொஞ்சம் அந்த கேப்பு
கொஞ்சம் அந்த கார்வையோடு நிற்கிறது, ப்ரொபோர்ஷன், அதாவது அந்த பாட்டு எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு அந்த ராகம் இருக்கணும். ஸோ இந்த பேலன்ஸ் தான் நம்ம வந்து மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம். இப்பொழுது புரந்தரதாசருடைய சாகித்யம் பைரவி ராகத்தில் ஓடி பாரையா வைகுண்டபதி நின்ன என்ற அந்த பாடலை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். ஓடி பாரையா வைகுண்டபதி நின்ன நுடுவே மனதணிய ஓடி பாரைய வைகுண்டபதி நின்ன நுடுவே மனதணிய ஓடி பாரைய வைகுண்டபதி நின்ன நுடுவே மனதணிய ஓடி பாரைய வைகுண்டபதி நின்ன நுடுவே மனதணிய Govinda
இது வந்து எப்படி சொல்கிறது, லிஸ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் ஹாவ் டு அட்ஹியர் டு தட் வாட் எவர் யூ மென்டலி பிளான். சப்போஸ் நம்ம வந்து ஒரு நாள் கீரவாணி பாடணும்னு நினச்சிட்டு போகிறோம், அன்றைக்கி வந்து மூடு வேறு மாதிரி அமையிறது கச்சேரியில், ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்குது. சண்முகப்பிரியா பாடலாம். ஸோ அந்த சண்முகப்பிரியான்னு நீங்கள் சென்டர் பீஸ் பாடிட்டீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் எல்லாமே மாறிடும். இந்த லிஸ்ட்டு போடாத பாடுறது வந்து எப்போ வரும்னா ஆஸ் யூ கோ ஃபார்வர்ட் இன் யுவர் ஜேர்னி. ஒரு 100 கச்சேரி 500 கச்சேரி 1000 கச்சேரி பண்ண அந்த நீங்கள் சொன்னாலே பழுத்துரும் அப்படின்னீங்களே, ஸோ நமக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பழுத்துரும். யூ ஃபீல் ஓகே, ஐ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இட். இன்றைக்கி வந்து எப்படி ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாலோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து சிட்டா பண்ணிக்கலாம் கான்சர்ட் அப்படின்னு. அகம் நாளே அன்புதானே, அந்த அன்பின் ரெசிப்ரோக்கல் யார்? அண்ட சராசரங்களையும் தன்னுள் அடக்கி காத்தருளும் அம்பிகை அல்லவா? அலைமகளாய் மலைமகளாய் கலைமகளாய் இம்மூவரும் நம் மனைக்கு வரவேண்டுமே, அன்பு செல்வம் பொழிய வேண்டுமே என்று வேண்டி அழைப்போம். லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி அவர்களே. லக்ஷ்மி రావే మా ఇంటికి, లక్ష్మీ రావే మా ఇంటికి, లక్ష్మీ రావే మా ఇంటికి, లక్ష్మీ రావే మా ఇంటికి, క్షీరాబ్ది పుత్రి వరలక్ష్మీ 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 రావే. రావే మా ఇంటికి, లక్ష్మీ రావే మా ఇంటికి, లక్ష్మీ రావే మా ఇంటికి, రాజితముఖ నెలకొన్న లక్ష్మీ రావే మా ఇంటికి, రాజితముఖ నెలకొన్న సూక్ష్మముఖ మోక్షమిచ్చు సుందరి బృందావనదారే లక్ష్మీ. లక్ష్మీ రావే మా ఇంటికి, రాజితముఖ నెలకొన్న లక్ష్మీ రావే మా ఇంటికి, రాజితముఖ నెలకొన్న సూక్ష్మమోగ మోక్షమేచు సుందరి బృందావనదారి లక్ష్మీ రావే మా ఇంటికి, క్షీరాబ్ది పుత్రి వరలక్ష్మీ. కుంకుమ పచ్చ కస్తూరి కోరికతోను గోరు జనము, కుంకుమ పచ్చ కస్తూరి కోరికతోను గోరు జనము, గోరు జవ్వజులు అంకితము కనేయలరు గంధము, శూలగంధం సంతముఖ సాంబ్రాణి ధూపము, శూలగంధం సంతముఖ సాంబ్రాణి ధూపము, మాతా నీకు ప్రీతిగా ప్రఖ్యాతిగా సమర్పించునమ్మ లక్ష్మీ. వరలక్ష్మీ వరలక్ష్మీ రావే మా ఇంటికి, క్షీరాబ్ది పుత్రి లక్ష్మీ. పసుపు అక్షతలు పరిమళ గంధము, పసుపు అక్షతలు పరిమళ గంధము, పంచబిల్వములు పూర్ణ కలశము, మాతా నీకు ప్రీతిగా ప్రఖ్యాతిగా సమర్పింతు
పసుపు అక్షతలు పరిమళ గంధము పంచబిల్వములు పూర్ణ కలశము మాత నీకు ప్రీతిగా ప్రఖ్యాతిక సమర్పింతునమ్మ లక్ష్మీ. గుండు మల్లె జమరగాను దండిగ చామంది పూలు గుండు మల్లె జమరగాను దండిగ చామంది పూలు మేలైన పారిజాతము మాత నీకు ప్రీతిగా ప్రఖ్యాతిక సమర్పింతునమ్మ లక్ష్మీ. గుండు మల్లె జమరగాను దండిగ చామంది పూలు గుండు మల్లె జమరగాను దండిగ చామంది పూలు మేలైన పారిజాతము మాత నీకు ప్రీతిగా ప్రఖ్యాతిక సమర్పింతునమ్మ లక్ష్మీ. రావే మా ఇంటికి క్షీరాది పుత్రి లక్ష్మీ. రావే మా ఇంటికి క్షీరాది పుత్రి వరలక్ష్మీ. రావే మా ఇంటికి. అందముగ జరిగంచు పంచ కుందనంబు పచ్చని రవిక సండతిక సాంబ్రాణి ధూపము మాత నీకు ప్రీతిక ప్రఖ్యాతిక సమర్పింతునమ్మ లక్ష్మీ. రావే మా ఇంటికి క్షీరాది పుత్రి లక్ష్మీ. రావే మా ఇంటికి క్షీరాది పుత్రి వరలక్ష్మీ. రావే మా ఇంటికి వరలక్ష్మీ వరలక్ష్మీ. రావే మా ఇంటికి రావే మా ఇంటికి రావే మా ఇంటికి. ఇంటికి ఇంటికి ఇంటికి. பிள்ளையாரில் தொடங்கி ஒரு ஆர்டரில் போனீங்க. அப்படி ஏதாவது நிஜமாகவே ஆர்டர் இருக்கா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு பகவானை வருவிச்சு ஏதாவது ஒரு மியூசிக்கல் ட்ரிபியூட்டோ ஏதாவது பண்ணுறதே இந்த சுவாமி முதல்ல அப்புறமா இந்த சுவாமியோடு முடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்கா? ஒரு ஆர்டரும் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா வீர வைஷ்ணவா வீட்டில் சிவனை கூப்பிடவே மாட்டா. சிவபெருமாளை அப்படியே சிவனை நினைக்கிறவா வந்து நாராயணனை கூப்பிடவே மாட்டா. அதில் எங்களை பொறுத்த வரைக்கும் சங்கீதத்தில் எல்லா பெருமாளும் ஒன்று தான். எல்லாருமே எங்களுக்கு வேணும், எல்லாருடைய அனுகிரகமும் எங்களுக்கு வேணும். அதனால் ஒரு எதேச்சியாக ஒரு ஆர்டரில் வந்து அது விழுந்தது. அவங்கள மாதிரி வேறு யாராலும் இந்த மாதிரி பாட முடியாது. அப்படியே அம்பாள் கண் முன்னே வந்து நின்னா அந்த புண்ணியம் எல்லாம் அந்த அம்மாவுக்கே போய் சேரணும். அவங்க பல்லாண்டு நல்லபடியாக இருக்கணும்னு வாழ்த்து. எல்லாருக்கும் மனசு நிறைஞ்சிருந்தது. ஜெயா டிவிக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இடத்தையே ஒரு கோவிலாக கருதுகிறேன். பாடுபவர்கள் அனைவரையும் தெய்வங்களாக நினைக்கிறேன். இறையகத்துக்கு நாங்களே போன மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. கேட்குறவாள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த ப்ரோக்ராம். பக்தியை ரொம்ப ப்ரமோட் பண்ணுறேன். அண்ட் எங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இதில் வந்து இன்வால்வ்டாக இருக்கா. வெரி தேங்க்ஸ் ஃபார் ஜெயா டிவி. இறைவனை எங்கள் வீட்டுக்கே வந்து அழைச்சிட்டு உட்கார வச்சு நாங்கள் ரசித்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்கழி மகா உற்சவத்தில் வர ஆடியன்ஸ் இது வந்து ஒரு வெறித்தனமாக வர ஒரு ஆடியன்ஸ். அதாவது வேறு எங்கேயுமே எந்த கச்சேரி இருந்தாலும் நான் போகமாட்டேன். இந்த மார்கழி மகோத்சவத்துக்கு மட்டும்தான் வருவேன். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் இங்கே பாடுறா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீமை ஹேண்டில் பண்ணுறா. அந்த தீமை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறா. ஒரு கச்சேரி ஃபார்மேட் இருக்கே தவிர இட்ஸ் நாட் லைக் தி யூஷுவல் கச்சேரி. ஸோ இந்த மாதிரி கச்சேரிகள் வந்து வெளியில் நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு இத்தனை வருஷத்தில் வந்து நீங்கள் 14-13 வருஷத்தில் யூ ஹவ் ட்ரெயின்ட் தெம். ஐ திங்க் த கிரெடிட் ட்ரூலி கோஸ் டு த மீடியா.
நின பததா சா தாசா நின பததா சா நின பததா சா தாசா நின பததா சா நின பததா சா சலகலு பாரய்ய பாரோ கிருஷ்ணய்ய ನಿನ್ನ ಭಕ್ತರ ಮನೆಗೀಗ இந்த வருஷம் நான் மார்கழி மகோத்சவத்தில் லால்குடி சமர்ப்பணங்கிற தீமில் பாடியிருக்கேன். I hope you all will enjoy it. Thank you.